வணக்கம், நமஸ்காரம். இந்த எபிசோட்ல 2 ஸ்தலங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மதுரையை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதுல கோடங்கிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மதுரை கிட்ட, அதாவது தேனி போடி ரெண்டுக்கும் போற வழியில இருக்கு. அங்க கோவில் சித்திரபுத்திரனுடைய கோவில். இது ரொம்ப அபூர்வம். ஏன்னா சித்திரபுத்திரனுக்கு ரொம்ப குறிப்பிட்ட இடங்கள்ல தான் கோவில் உண்டு. காஞ்சிபுரத்தில் இருக்குது, அப்புறம் சிதம்பரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் இடங்களில் தான் சித்திரகுப்தனுக்கு கோவில் இருக்குது. சித்திரகுப்தன் யாருன்னு தெரியும். யமதர்ம ராஜாவுக்கு கணக்கு எழுதுகிறவர், அதாவது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார் அவர். அவர் அம்பாளோட கிருபையினால் காமதேனுவோட வயிற்றுலேருந்து பிறந்தவர். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சித்திரபுத்திரனுக்கு அங்கே கோவில் இருக்குது. அங்கே சித்திரபுத்திரனை போய் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம்னா நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள் இதெல்லாம் அகலும், ஆயுள் கூடும் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் அவசியம் எல்லாருமே மதுரை பக்கம் போடி ஈடி அந்த பக்கம் போடி போகிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது திருமோகூர். இது நிறைய வைஷ்ணவாளுக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா 108 திவ்ய தேசத்தில் இது ஒன்று. இது மதுரைக்கு கிழக்கே 12 கிலோமீட்டர். பெருமாள் காளமேக பெருமாள், மோகனவல்லி தாயார். கோவில் ரொம்ப பிரசித்தமானது. இது பேரே திருமோகூர்னு வந்திருக்கு இல்லையா? அதாவது திருமால் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வந்தபோது அதை பங்கிட்டு கொடுக்கறதுக்காக தேவாசுரர்கள் எல்லாம் இந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் அசுரர்கள்னு உட்காந்து அந்த வந்த அமிர்தத்தை கொடுக்கறச்ச அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வழின்னு பார்த்து மோகினி அவதாரம் எடுத்து ஒரு பெண்ணாக வரதா இது திருப்பி சொல்லுவாள். அதுலேயே சுவாமி ஓரவஞ்சனை பண்ணார்னு சில பேர் அந்த மாதிரி புதர்க்கமாக சொல்லுவாள். இது ஓரவஞ்சனை இல்லை. அசுரர்கள் அசுரத்தை அசுரர்கள்ங்கிறதுனால அவளுக்கு இது இல்லாமல் இல்லை. அவளோட தன்மை, மற்றவாளை துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, பிறரை துன்புறுத்துறவா எல்லாருமே அசுரர்கள் தான். அடுத்தவாளை துன்புறுத்துறதே நல்ல இது இல்லை. அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடிய குணங்கள் கொண்டதுனால தான் அவளை அசுரர்கள்னு சொல்கிறோம். அங்கே பிடிக்கிறது, இங்கே பிடிக்கிறது, அந்த நாட்டை பிடிக்கிறது, இந்த நாட்டை இந்த மாதிரி இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்ததுனால அவளெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக தான் அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து இது பண்ணார். அப்போ மோகினி அவதாரம் எடுத்து வந்ததுனால இந்த ஸ்தலத்துக்கு திருமோகூர்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு வரலாறு. இன்னொன்றும் மச்சாவதாரம் எடுத்த போதும் இங்கே பிரம்மன் வணங்கினதா ஒரு செய்தி இருக்கு. இன்னொன்று இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு சைவாளுக்கு எப்படி நவகிரகம் தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வைஷ்ணவாளுக்கு சக்கரத்தாழ்வார். இங்கே சக்கரத்தாழ்வார் ரொம்ப பிரசித்தி. 16 திருக்கைகள், 16 கைகளோட 48 அதிதேவதைகள், அதில் 154 மந்திரம், இதோட சக்கரத்தாழ்வார் உட்கார்ந்துருக்கார். அது ரொம்ப பிரசித்தமானது. கிரக தோஷங்கள் எல்லாமே சக்கரத்தாழ்வாரை வணங்க சரியாக போயிடும். இந்த ஸ்தலத்தோட மகிமையை பற்றி மார்க்கண்டேய மகரிஷி நாரதருக்கு சொல்லியிருக்கார். இந்த அவ்வளவு புகழ் வாய்ந்த ஊர் இது. இதில் எதிரிகளோட பயம், ராகு கேது இவாளோட பயம் இதெல்லாம் போகும். இன்னொன்று இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாவங்கள் நான் ஒன்றுமே பாவமே பண்ணலைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம சில பண்ணுறதில்ல, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. தெரியாத செய்கிற பாவங்கள் எவ்வளவோ இருக்கும்.
அது எப்போ தெரியுதுன்னா, பாகவத புராணத்தில் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போடுறான். அதில் போடுறதெல்லாம் பார்த்தான்னா பாவங்கள் லிஸ்டில் ஏகப்பட்டது வருது. அதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்ம பண்ணவே மாட்டோம், நம்மளுடைய லைஃப்பில் பண்ணியிருக்கவே மாட்டோம்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பாவங்கள்லாமும் இருக்கும். அதனால் பாவங்கள்லாம் குறையறதுக்கு இந்த சக்கரத்தாழ்வாரையும் வணங்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்திரபுத்திரனுடைய கோவிலுக்கும் போய் வணங்குறது ரொம்ப விசேஷம். இந்த வாரத்தை இதுவாக சொல்லியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஸ்தலத்தை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையோட அனுபவம் ஒன்று சொல்கிறேன். வணக்கம், நமஸ்காரம்.